இப்பொழுது உங்களுக்கு முன்னால் நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஷேக் டாக்டர் எம்.எல். முபாரக் PhD அவர்களை உங்களுக்கு முன்னால் மார்க்க கல்வியின் அவசியம் என்ற தலைப்பிலே உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணிதத்துக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த இடத்திலே உங்களது குழந்தை செல்வங்களின் திராத்துகளையும் ஹிஃபுகளையும் நீங்கள் பரீட்சித்து பார்த்து அந்த ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் மார்க்க கல்வியின் அவசியம் என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் நான் உரையாற்றுமாறு வேண்டப்பட்டிருக்கிறேன். மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு காணப்படுகிறது. உலகத்தில் ஒரு சமுதாயத்தில் முன்னேற்றமும் வீழ்ச்சியும் கல்வியிலே தான் தங்கியிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு அடிப்படையான உண்மையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் இருந்த சமுதாயம் ஜாஹிலிய சமுதாயம் என்று அழைக்கப்படுகிறது. ஜாஹிலிய சமுதாயம் என்று சொன்னால் அறிவில்லாத சமுதாயம் என்பது அர்த்தமாகும். அவர்கள் அறிவில்லாமல் இருந்ததனால் அத்தனை அநியாயங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டிய அவர்கள் அல்லாஹ்வை விட்டு அவனுக்கு சாதாரணமாக இணை வைக்கக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டார்கள். இணை வைத்தலின் உச்சகட்டத்திற்கு சென்று விட்டார்கள். குடும்பத்திற்கு ஒரு தெய்வம், தெருவுக்கு ஒரு தெய்வம், கஅபத்துல்லாவில் 365 சிலைகள், பிரயாணம் செல்லும் போது கொண்டு செல்லக்கூடிய பொருட்களுள் கற்களையும் கொண்டு செல்வார்கள். அந்த கற்களை கொண்டு சமைப்பார்கள். தேவைப்பட்டால் அதே கற்களை வணங்கவும் செய்வார்கள். அவர்களுக்கு பிரதானமான உணவாக இருந்தது பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழத்தை சில நேரங்களில் கடவுள் பக்தி அவர்களுடைய உள்ளத்தில் தோன்றினால் அதை வைத்து ஒரு சிலையை செய்து அதை கும்பிடுவார்கள். பிறகு பசி வந்தால் அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுவார்கள். இப்படியாக அவர்கள் இணை வைத்தலின் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள். அதுபோல கொலை, கொள்ளை, விபச்சாரம், மதுபானம், சூதாட்டம் என்று எல்லா விதமான பாவங்களையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்தார்கள். மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாகரிகம் என்றால், பண்பாடு என்றால் எதுவுமே அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒரு சில நல்ல பழக்கங்கள் இருந்தன, அவை தவிர மற்ற எல்லாமே ஜாஹிலியத்தாகவே இருந்தது. இந்த சமூக அமைப்பை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்படைகிறார்கள், விரக்தி அடைகிறார்கள். இது என்ன லைஃப் ஸ்டைல்? ஏன் இப்படி இந்த மக்கள் இருக்கிறார்கள்? ஓரளவு வலிமை உள்ளவர்கள் பலவீனமானவர்களை போட்டு கொடுமைப்படுத்துகிறார்கள். பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அபசகுனமாக கருதுகிறார்கள். அந்த குழந்தைகளை போட்டு உயிரோடு புதைக்கிறார்கள். பெண்களுக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் வீட்டை விட்டு ஒதுக்கி விடுகிறார்கள். பெண்ணை ஒரு மனித பிறவியாகவே பார்க்காமல் இருக்கிறார்கள். இப்படியான அநியாயங்களை எல்லாம் பார்த்து விரக்தி அடைந்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதில் ஹிரா குகையிலே போய் உட்கார்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்து அவர்களுக்கு அல்லாஹ்வை தெரியாது, மார்க்கம் தெரியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான். நபியே,
வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று தெரியாமல் நீ இருந்தாய் என்று சொல்கிறார். அப்படியான ஒரு நிலையில் அவர்கள் போய் ஹெராவிலே தங்கி இருக்கிற போதுதான் அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு தூதராக, ஒரு நபியாக, ஒரு ரசூலாக ஆக்க விரும்பினார். அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, அன்புள்ள சகோதர சகோதரிகளை, முதலாவது ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்ல விரும்புகிறார். எப்படியான சமூகத்தில் இணை வைத்தலில் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள், கொலை வெறி பிடித்து அலைகிறார்கள், அவர்களை பெற்ற குழந்தைகளை உயிரோடு புதைக்கிறார்கள், அவர்களுடைய தாயாக, உடன் பிறந்த சகோதரியாக, பிள்ளையாக, மனைவியாக இருக்கிற பெண்களை அவமானப்படுத்துகிறார்கள், வட்டி சூதாட்டம் போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள், விபச்சாரத்தை துறந்து விட்டிருக்கிறார்கள், எல்லோரும் மதுபானம் அருந்துகிறார்கள். இப்படியான சமூகத்தில் முதலாவதாக ஒரு மெசேஜ் கொடுக்க வேண்டும். நன்றாக இதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் எடுக்க வேண்டும். இப்ப நம்மிடம் ஆலோசனை கேட்டால், இப்படி இருக்கிறார்கள், இவர்களுக்கு முதலாவது எதை சொல்ல வேண்டும் என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பாவங்களின் பாரதூரத்தை கருத்தில் கொண்டு இதை முதலில் சொல்லுங்கள் என்று சொல்லுவோம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய சூரா சூரத்துல் அலக். சூரத்துல் அலக்கினுடைய ஆரம்ப 5 வசனங்கள். அந்த ஆரம்ப 5 வசனங்களும் பெரும்பாலும் நம் எல்லோருக்கும் பாடம். அந்த ஆரம்ப 5 வசனங்கள் இந்த சூறாவை சில பிள்ளைகள் இங்கே ஓதியும் காண்பித்தார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த 5ஐயும் நீங்கள் தர்ஜுமத்துல் குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். சில உலமாக்கள் இது தொடர்பாக சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள், அவற்றை எடுத்து படித்து பாருங்கள். சில தஃசீர்கள் வந்திருக்கின்றன, அவற்றை எடுத்து படித்து பாருங்கள். இந்த 5 வசனங்களில் உள்ள ஒவ்வொரு சொல்லுமே சுப்ஹானல்லாஹ், இந்த 5 வசனங்களிலும் உள்ள ஒவ்வொரு சொல்லும் கல்வியை வலியுறுத்தக்கூடிய சொற்களாகவே காணப்படுகின்றன. வெளிப்படையாக பார்த்தாலும் இக்ரா என்றால் என்ன? படி, ஓது, வாசி என்கிற அர்த்தம். அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்றைய சமூகம் அவர்கள் செய்த அநியாயங்கள், பாவங்களில் இருந்து மாற வேண்டும் என்றால் அவர்களுக்கு முதலில் கல்விதான் தேவை என்பதை அல்லாஹ் தீர்மானித்தார். இப்ப கல்வி இல்லாமல் ஒரு சமுதாயம் முன்னேற முடியாது. ஆனால் கல்வியை இந்த உலகத்திற்கு தந்த இந்த மார்க்கம் பல கல்வி மான்களையும் உருவாக்கி இருக்கிறது, பெரிய அறிஞர்களை. இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் மேற்கொண்டவர்கள் யார் என்று பார்த்தால் முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள். முஸ்லிம்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு பிறகுதான் ஏனையோர் அதை வைத்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஏன் முஸ்லிம்கள் கண்டுபிடித்தார்கள் என்றால், குர்ஆன் அவர்களுக்கு தூண்டிய அந்த கல்வி, அதை அவர்கள் தேடினார்கள், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம், இப்போது இருக்கிற சமுதாயம், கல்வியை விட்டு பொருளாதாரத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது. கல்வி இல்லாமல் வருகிற பொருளாதாரம் நம்மை சரியாக வழிநடத்த மாட்டார். கல்வியோடு இருக்கிற பொருளாதாரம் பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்தை தேடக்கூடாது என்று நாம் சொல்லவும் இல்லை. செல்வந்தராக இருக்கலாம், நல்ல மேக்சிமம் உழைக்கலாம், இவ்வளவுதான் உழைக்க வேண்டும் என்கிற ஒரு லிமிட் இஸ்லாத்தில் கிடையாது. தாராளமாக உழைக்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அவர்களுடைய அரண்மனைக்கு பல்கீஸ் என்கிற சபா நாட்டு இளவரசி போகிறார். அந்த இளவரசி போய் அவர்களுடைய அரண்மனைக்கு போய் உள்ளே நுழைய வேண்டும். அவர்களுடைய அரண்மனைக்குள் காலடி எடுத்து வைக்கும் போது என்ன செய்தார்? அவருடைய கீழாடையை தூக்கி கொண்டார். அப்ப கீழாடை எதுக்கு தூக்கினார்? அவர்களுடைய அரண்மனை முழுக்க தண்ணீர் இருப்பதாக அவர் நினைத்து விட்டார். மெயின் ஹால்ல உள்ளே போகிறார், ஃபுல்லா தண்ணீர் என்று பல்கீஸ் நினைக்கிறார். ஆனால் அது தண்ணீர் அல்ல. என்னது? அங்க போடப்பட்டிருந்த மார்பிள் டைல்ஸ்.
அப்ப எப்படி ஒரு பொருளாதார வசதி ஒரு சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கிறார். அப்ப முஸ்லிம் என்றால் ஏழையாக இருக்க வேண்டும், மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவர்களிடம் பொருளாதாரம் இருக்கக்கூடாது என்கிற கருத்தெல்லாம் தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பெண் குழந்தைகளை திருமணம் முடித்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செல்வந்தர். மக்காவில் இருந்து வெறுங்கையோடு வந்து மதீனாவில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர். இப்போ பொருளாதாரம் தேடலாம், ஆனால் பொருளாதாரத்தை தேடுகிறவரிடம் சரியான கல்வி இருக்க வேண்டும். அந்த கல்வி இருந்தால் அந்த பொருளாதாரம் பயன் தரும். கல்வி இல்லாமல் வருகிற பொருளாதாரம் அந்த மனிதனிடத்தில் கர்வத்தையும் ஆணவத்தையும் பெருமையையும் உண்டு பண்ணும். அது அவனை வழிகெடுக்கும். இதற்கு மிக சிறந்த உதாரணம் காரூன். காரூனிடம் நிறைய பொருளாதாரம் இருந்தது, கல்வி இருக்கவில்லை. கல்வி உள்ளவர்கள் அவனுக்கு போய் சொன்னார்கள், லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். உன்னிடம் இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து பெருமை அடித்து கர்வம் அடித்து அலையாது, அல்லாஹுக்கு அவர்களை பிடிக்காது. கர்வம் உள்ளவர்களை பெருமக்காரர்களை அல்லாஹுக்கு பிடிக்காது. அதோடு சேர்த்து அழகாக அட்வைஸ் பண்ணுகிறார்கள், வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆஹிரா வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. உனக்கு அல்லாஹ் தந்ததிலிருந்து உன்னுடைய மறுமை வீட்டுக்கு நீ தேடு, அதே நேரத்தில் உனக்குரியதையும் நீ செலவு செய், உலகத்தில் உனக்குரிய பங்கையும் நீ பயன்படுத்து. இப்ப கல்வி இருந்திருந்தால் அவன் அவனுடைய பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹுக்காக செய்ய வேண்டியவைகளை செய்திருப்பான். ஆனால் இவனிடம் கல்வி இல்லாத காரணத்தினால் பணத்திமிர் வந்தது, ஆணவம் வந்தது, கர்வம் வந்தது, மார்க்கத்தை மறந்தான், மனித நேயம் இல்லாமல் நடந்தான். இறுதியிலே அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தண்டனை இந்த உலகத்திலே என்ன தெரியுமா? அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமியை கொண்டு விழுங்க வைத்தோம் என்கிறார். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய வீடு பூமிக்குள் போகிறது. எங்குமே பூமி அதிர்ச்சி கிடையாது. பெரிய மலையில் இருந்து அவனுடைய வீடு சரிந்து விடவும் இல்லை. அவன் தரையிலே வாழுகிறான். பெரிய வீடு, பெரிய அரண்மனை. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அவனுடைய வீட்டை பூமியை கொண்டு அல்லாஹ் விழுங்க வைத்தான். ஏனென்றால் வெறும் பொருளாதாரம் கர்வத்தை கொடுத்தது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இதைத்தான் நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம். மார்க்க கல்வி இல்லை, பொருளாதாரம் இருக்கிறது. ஒரு தடவை தானே எல்லா ஆர்கியூமெண்ட்டும், என்ன ஒரு தடவை தானே திருமணம், ஒரு தடவை தானே, அதே போல வருடத்திற்கு ஒரு தடவை தானே பர்த்டே, வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் தானே என்று சொல்லி சொல்லி ஜாஹிலியத்துகளிலும் ஹராம்களிலும் பெரும் பாவங்களிலும் நம்முடைய சமுதாயம் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்ப பொருளாதாரம் இருக்கிறது, ஒரு திருமணம் என்றால் சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம பார்க்கிறோம் சில இடங்கள்ல, இப்ப சென்னையில எல்லாம் சில மண்டபங்கள் இருக்கின்றன. 10 லட்சம் அந்த திருமணத்துக்குரிய ரெண்ட், 10 லட்சம் ரூபாய் ரெண்ட் கொடுத்து மண்டபம், விருந்து. சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய ஆடம்பரமான விருந்து. திருமணத்திற்கான ட்ரெஸ், போக்குவரத்து, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சிம்பிளாக சொல்கிறார், 1 கோடி ரூபாய் போயிட்டு திருமணத்துக்கு, 50 லட்சம் ரூபாய் திருமணத்துக்கு போய்விட்டது என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய மஹல்லாவிலே உள்ள மஸ்ஜித் பழமையோடு தொழ முடியாத நிலையில், மழையிலே தண்ணீர் உள்ளே வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இவர்களிடம் போய் மஸ்ஜிதை கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள் என்றால் என்னுடைய பேரில் ஒரு 5000 ரூபாய் போடுங்க. திருமணத்திற்கு 1 கோடி ரூபாய் செலவு செய்கிறார். திருமணத்திற்கு 50 லட்சம் செலவு செய்கிறார். மஸ்ஜிதுக்கு கேட்கும் போது 5000 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய், கூடினா 1 லட்சம் ரூபாய். அது 1 லட்சம் கொடுக்கிறது வெரி ரேர். ஏனென்றால் இவர்களுக்கு தெளிவில்லை. இந்த பொருளாதாரம் நம்மை விட்டு போய்விடும் என்கிற அறிவு இவர்களிடத்தில் இல்லை. இந்த பொருளாதாரம் நம்மோடு தொடர்ந்து இருக்கப் போவதில்லை என்கிற தெளிவு இவர்களுக்கு இல்லை. நிச்சயமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியவர்கள். இதுல மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. எப்போது போவோம் என்பதை அல்லாஹ் அறிவான். ஆனால் இருந்தால் ஒரு 65-70 வருடங்கள் இருக்க போகும். அதுக்கப்புறம் மௌத்தாக வேண்டும். மௌத்தானால்
நம்முடைய பொருளாதாரத்தில் எது நம்மோடு வரும்? சில சகோதரர்கள் மோதிரம் அணிந்திருப்பார்கள், வெள்ளி மோதிரம் அணிந்திருப்பார்கள். அவர் மௌத்தானவுடன் முதலாவது அவருடைய முழு ஆடையை கலட்டி எடுத்து விடுவார்கள். கலட்ட முடியவில்லை என்றால் சீசரினால் கட் பண்ணி ஆடையை களைந்து விடுவார்கள். ஒரு வெள்ளை துணியினால் மூடி வைப்பார்கள். குளிப்பாட்டும் போது சில நேரங்களில் இந்த மோதிரம் தவறி அவருடைய கையில் இருப்பதை கண்டால் உடனடியாக பிடுங்கி எடுத்து விடுவார்கள். ஒரு பெண் தன்னுடைய மூக்கிலே ஒரு நகை அணிந்திருந்தால் கூட அதையும் கலட்டி எடுத்துவார். இவ்வளவுதான் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தின் லிமிட். அந்த மௌத்தாகுவதோடு நம்முடைய பொருளாதாரம் அவ்வளவு நம்மிடம் இருந்து முழுமையாக பறிக்கப்பட்டு விடும். நம்மிடத்தில் 100 பவுன் தங்கம் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான ஆடைகள் இருக்கலாம், நம்மிடத்தில் வேறு வேறு ஆபரணங்கள் நகைகள் இருக்கலாம். எல்லாமே நம்முடைய மௌத்தோடு நம்மை விட்டு பிரிந்துவிடும். இந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தக்கூடியது இஸ்லாமிய அறிவு மட்டும்தான். இஸ்லாமிய அறிவு இருந்தால்தான், மார்க்க கல்வி இருந்தால் மட்டும்தான் மறுமைக்காக இந்த உலகத்தை நம்ம சரியாக பயன்படுத்த முடியும். நான் சொன்னது போல ஏழையாக வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் 100 ஆடுகள் இருந்ததாக சில ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். அவர்களிடத்தில் ஒரு ஆட்டு பண்ணை இருந்தது, அதுல 100 ஆடுகள் இருக்கும். அவை 101 ஆகிவிட்டால் ஒன்றை விற்று விடுவார், அல்லது வேறு தேவைக்கு பயன்படுத்தி விடுவார். அப்படி 100 மெயின்டைன் பண்ணி இருக்கிறார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அவர்கள் சிம்பிளாக வாழ்ந்தார்கள் என்பது அவர்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் யாரையும் நீங்கள் ஏழையாக வாழ வேண்டும் என்று திணிக்கவில்லை. அல்லாஹ் தஆலா தரக்கூடிய நிஅமத்துகளின் அடையாளங்களை தன்னுடைய அடியார்களில் பார்க்க விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொருளாதாரம் தான் வாழ்க்கை அல்ல, அதற்காக பொருளாதாரத்தை தேடாமல் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே 100% பொருளாதாரம். இதனுடைய விளைவு என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டு உங்களை திசை திருப்ப வேண்டாம். நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை திக்ர் செய்வதுதான். உங்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நிற்கும் போது, உட்கார்ந்திருக்கும் போது, படுக்கும் போது, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அவர்கள் திக்ர் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதனுடைய மீனிங் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா பிடிக்காது. இப்போ உதாரணமாக ஒரு பார்க்கிலே போய் உட்கார போகிறோம். அந்த இடத்திலே நிறைய ஜாஹிலியத்தான தோற்றத்தோடு மக்கள் நிற்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் குடும்பத்தோடு போய் உட்கார்ந்தால் அல்லாஹ்வுக்கு இது பிடிக்குமா என்று யோசிப்பது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும், ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், அங்கே ஒரு பொருளை வாங்க போகிறோம், இந்த பொருள் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா பிடிக்காது. இவரோடு பேசாமல் இருக்க போகிறோம், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா பிடிக்காதா. இப்படி ஒவ்வொன்றையும் செய்கிற போது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்கிற சிந்தனையோடு வாழ்வதுதான் திக்ர். ஒரு ஆண் போகிறார், ஒரு அந்நிய பெண் அலங்கோலமான தோற்றத்தோடு காட்சி அளிக்கிறார். அந்த நேரத்தில் அவளை பார்க்க மனம் சொல்லும், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய பார்வையை தாழ்த்துவது திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதா. ஒரு இசை காதிலே விழுகிறது, ரசிக்குமாறு ஷைத்தான் சொல்லுவான். ஆனால் அந்த இசையை ரசிப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று நினைத்து அதை விட்டு ஒதுங்குவது திக்ருல்லாஹ். இப்ப நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது இதற்காகத்தான். மனைவியை ஒரு கெட்ட வார்த்தையை கொண்டு திட்ட கணவன் நினைக்கிறான், இல்லை அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கேள்வி கேட்பான், வேண்டாம் என்று அவன் நினைத்ததை விடுவது திக்ருல்லாஹ். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு ஒரு போன் மூலம் துரோகம் செய்ய நினைக்கிறாள்,
ஒரு அந்நிய ஆணோடு சாட் பண்ண நினைக்கிறாள், அல்லது ஒரு அந்நிய ஆணிடம் இருந்து அவளுக்கு ஒரு அழைப்பு வருகிறது, தெரியாது யார் என்று, இவனோடு பேசுவது என்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்வதாக அமையும், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், வேண்டாம் என்று விட்டு விடுவது திக்ருல்லாஹ். அப்ப இந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்டிருப்பது அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக. அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் உங்களுடைய பொருளாதாரமும் பிள்ளைகளும் உங்களை பராக்காக்க வேண்டாம், தடுக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை ஷாஹிதாக வைத்து உங்களுடைய மனச்சாட்சி இடத்திலே நான் கேட்கிறேன், நம்முடைய மனங்களில் முதலிடம் தீனுக்கா துனியாவும்? முதலிடம் தீனுக்கா துனியா? வாயில் ஒரு ஆன்சர் வரும், வாயில வருவது ஆர்டிபிஷியல் ஆன்சர், நேச்சுரலான ஆன்சர் உள்ளத்தில் இருக்கும். அல்லாஹுக்காக என்கிற நிலையில் எதையும் விடுவதற்கு நம்ம தயாரில்லை. நம்ம இந்த பயணத்தில் பார்க்கிற ஒரு அற்புதமான விஷயம் என்னென்றால், கேட்கிறார்கள், சமர் வந்தால் தொழுகையினுடைய நேரம் பின்னாகிறது, மகரிபுடைய வக்து 9:30 வரும், இஷாவுடைய நேரம் 11:30 வரும். இந்த டைம்ல மகரிபோடு சேர்த்து இஷாவை தொழலாமா? இந்த கேள்வியை பெரும்பாலும் எல்லா நாடுகளிலும் கேட்டார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் சிலர் நைட் டியூட்டி கேட்டெடுக்கிறார்கள், தொழிலில் நைட் டியூட்டி கேட்டெடுக்கிறார்கள். சும்மா வீட்டிலே குடும்பத்தோடு சேர்ந்து 12-1 மணி வரைக்கும் விழித்துக் கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறார். அது நோ இஷ்யூ, அது கேஷுவல். தொழுகை என்று வரும்போது மட்டும் அந்த தொழுகையை முன்னால் சேர்த்து தொழலாமா? ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போக வேண்டும், காலையில் நான் ஆபீஸ் போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் என்று கேட்பது என்பது எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பதை நமக்கு காட்டும். நன்றாக சிந்திக்க வேண்டும். 9:30 மகரிப் வருகிறது, தொழுதுட்டு தூங்க வேண்டியது. 11:30 இஷா எழுந்து தொழுதுட்டு தூங்க வேண்டியது. அல்லாஹ் தான் எனக்கு முக்கியம் என்றால், நான் படைக்கப்பட்டது அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காகத்தான் என்றால், அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே நான் படைக்கப்பட்டுள்ளேன் என்று சொன்னால், மகரிப தொழுவிட்டு தூங்கி இஷாவுக்கு எழுந்து இஷா தொழ முடியுமா? முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீர்களே, தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகிறவர், மகரிபையும் தொழுது விட்டு இஷாவையும் உரிய நேரத்தில் தொழுது விட்டு தூங்கி எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகிறவர்கள் இருக்கிறோமா இல்லையா? அப்ப என்ன விஷயம் என்றால், நம்முடைய மனதில் தீன், ஆகிரத், விக்ருல்லாஹ், இபாதத்துல்லாஹ் எந்த அளவு இடம் பிடிக்கிறது என்பதை வைத்துத்தான் நம்முடைய நிலைப்பாடு மாறுகிறது. இன்னும் சில சகோதரர்கள் கேட்கிறாங்க, இந்த ஐரோப்பாவில் வாழ்வதாக இருந்தால் வீடு வாங்குறது வட்டி இல்லாமல் முடியாது, வட்டி இல்லாமல் முடியாது. அப்ப நம்ம அப்படி ஒரு வீட்டை வாங்க முடியுமா? அப்படி அதை கேட்கும் போது எப்படி சொல்லுவார்கள் என்றால், ரெண்டுக்கு வீடு எடுப்பதும் கஷ்டம், வாடகைக்கு வீடு எடுப்பது ரொம்ப கஷ்டம், கேஷ் கொடுத்து வீடு எடுக்கவும் முடியாது, வட்டிக்கு தான் வீடு எடுக்க முடியும் என்று சொல்கிறார். என்னென்றால் ஒரு ஏதாவது ஒரு லூப் ஃபத்துவா, சலுகையான ஃபத்துவா கிடைத்து விடுமா இல்லையா? உண்மையில நான் இதை கொஞ்சம் ஆழமாக விசாரித்த போது, ஒருவர் தன்னுடைய வருமானத்தை வங்கிக்கு எடுத்து அவருடைய அக்கவுண்டுக்கு எடுத்து, அக்கவுண்டில் பணம் இருந்து அவர் அதற்குரிய டாக்ஸை சரியாக கட்டிவிட்டால் பணம் கொடுத்து வீடு வாங்குவதில் எந்த சிக்கலும் இல்லை. என்ன பிரச்சனை என்றால், நமக்கு வருகிற வருமானத்தில் டாக்ஸ் கொடுப்பதற்கு சங்கடம். எனவே டாக்ஸ் இல்லாமல் வேறு ஷார்ட்கட்ல நம்முடைய பொருளாதாரத்தை அமைத்துக் கொள்ளாது, கூடுமா கூடாது, அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், நம்ம செய்ய வேண்டிய பொருளாதாரத்திற்காக செய்ய வேண்டிய எல்லா வழிகளையும் செய்துவிட்டு ஹராமான ஒரு வழியை ஹலாலாக்க முயற்சி செய்கிறோம். காரணம் என்னவென்றால், அன்புள்ள சகோதரர் இப்படி சொல்லிக் கொண்டே. இதற்கு காரணம் என்ன என்றால்,
மார்க்க கல்வியினுடைய தெளிவு நம்மிடத்தில் இல்லை. அதுவும் நம்ம வாழுகிற காலம் மறுமை நாள் நெருங்கி விட்ட காலம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் எப்போது உண்டாகும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்ட போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல் மஸ்ஊல் அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில். கேள்வி கேட்கிறவரை விட கேட்கப்படுகிறவர் இந்த விஷயத்தில் அறிந்தவர் அல்ல என்று சொன்னார். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியை உன்னிடம் வந்து மறுமை எப்போது உண்டாகும் என்று கேட்கிறார்கள். குல் இன்னமா இல்முஹா இன்த ரப்பி லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லா ஹு. எப்போது மறுமை உண்டாகும், உலகம் அழியும் என்கிற அறிவு என்னுடைய ரப்பிடம் தான் இருக்கிறது. எப்போது அழிக்க வேண்டுமோ, எப்போது மறுமையை உண்டாக்க வேண்டுமோ அப்போது அவன் உண்டாக்குவான் என்று நீ சொல்லிவிடு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த உலகம் எப்போது அழியும் என்பது தெரியாது. ஆனால் உலக அழிவுக்குரிய அடையாளங்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அடையாளங்களை உலமாக்கள் இரண்டாக வகுத்து சொல்கிறார்கள். ஒன்று அஷ்ராத்து ஸாஅ அல் குப்ரா, மறுமை நாளைக்குரிய பெரிய அடையாளங்கள். இன்னும் ஒன்று சுக்ரா, சிறிய அடையாளங்கள். பெரிய அடையாளங்களை பொறுத்தவரையில் ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட முத்துக்கள் போன்றவை. அவை 10 அடையாளங்கள். ஒரு நூலில் 10 முத்துக்களை நாம் கோர்த்து வைத்திருக்கிறோம். அந்த நூலை ஒரு இடத்தில் பிடித்து கீழே கட் பண்ணினால் என்ன நடக்கும்? 10 முத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக உடனடியாக விழுந்துவிடும். இதே போலதான் பெரிய அடையாளங்கள் வர ஆரம்பித்தால் ஒன்றன் பின் ஒன்றாக வேகமாக வந்து உலகம் அழிந்துவிடும். கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிப்பது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வருவது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவது, தஜ்ஜால் வருவது, யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வெளிப்படுவது, இப்படியான 10 அடையாளங்கள் அவை. சிறிய அடையாளங்களை பொறுத்தவரையில் இவை முடிந்ததும் பெரிய அடையாளம் வர ஆரம்பிக்கும். சிறிய அடையாளங்களை பற்றி உலமாக்கள் சொல்லும் போது அவற்றில் பெரும்பாலானவை நடந்து முடிந்து விட்டன, இன்னும் பெரும்பாலானவை நடந்து கொண்டிருக்கின்றன, ஒரு சிலதான் நடக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப மறுமை நெருங்கி கொண்டிருக்கிறது. மறுமை நாளையுடைய அடையாளங்களுள் சிறிய அடையாளங்கள் ஒன்று யுர்ஃபஉல் இல்மு வ யஸ்புத்துல் ஜஹ்லு, கல்வி உயர்த்தப்படும், ஜஹில் ஆட்சி செய்யும் என்று சொன்னார். கல்வி உயர்த்தப்பட்டு அறியாமை இந்த உலகத்தில் ஆட்சி செய்யும். கல்வி உயர்த்தப்படும் என்பதை பொதுவாக கல்வி என்று எடுக்கலாம், ஆனால் குறிப்பாக மார்க்க கல்வி. மார்க்க கல்வி உயர்த்தப்படும். மார்க்க கல்வி உயர்த்தப்படுவது என்பது எப்படி என்று கேட்டால், உலமாக்கள் மார்க்கத்தை ப்ராப்பராக கற்று உண்மையான ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் வஃபாத் ஆகுவார்கள். அப்போது சமுதாயத்தில் உள்ள பேச்சாளர்களும் அறிவிலிகளும் உலமாக்களாக மாறுவார்கள் மக்களுடைய பார்வையில். அப்ப சரியான அறிவு மக்களுக்கு கிடைக்காது, மார்க்க அறிவு. அந்த நேரத்தில் மக்கள் அரைகுறையாக மார்க்கத்தை அறிந்து மார்க்கத்தின் பேரால் வழிகட்டு போவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். அப்படியான ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் வெளிப்படையாக கல்வி தேடலுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த இடத்தில் உங்களுடைய இந்த விடுமுறை நாளை பயன்படுத்தி எல்லோரும் தூர இடங்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள். இவ்வளவு பெருந்திரளாக நீங்கள் வந்திருப்பது என்பது மார்க்க கல்வியில் உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை தான் காட்டுகிறது. வேற இதுல ஒரு இசை கச்சேரி கிடையாது, ஒரு அரட்டை அரங்கம் கிடையாது, ஒரு பட்டிமன்றம் கிடையாது. இதிலே முழுக்க முழுக்க மார்க்கம் பேசப்படும், குர்ஆன் ஓதப்படும். இதை கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், நிச்சயமாக இது நம்முடைய உள்ளங்களில் மார்க்கத்தின் மீது இருக்கிற பற்றின் வெளிப்பாடே அன்று வேறில்லை. ஆனால் இந்த மார்க்கம் என்பது அல்லது இந்த மார்க்க கல்வி என்பது ஒன்று மேலோட்டமாக பெறப்படுகிறது, இரண்டாவதாக அமல் செய்யப்படாமல் விடப்படுகிறது. படித்ததை கொண்டு எல்லோரும் அமல் செய்வதில்லை, விஷயம் தெரியும். ஆனால் செயற்பாட்டை எடுத்துக்கொண்டால் கடுமையான வீக்னஸ் இருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தொழுகை.
ஒரு முஸ்லிமையும் முஸ்லிம் அல்லாதவரையும் பிரித்து காட்டுகிற பிரிகோடு என்ன? களிமா சொன்ன பிறகு தொழுகைதான். தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. இந்த தொழுகையில நம்ம சண்டை பிடிச்சிட்டு, ஒரு மௌலவி சொல்லுவார் கலா தொழுகை இருக்கிறது என்பார், இன்னும் ஒரு மௌலவி சொல்லுவார் கலா தொழுகை இல்லை என்று. இப்ப கலா தொழுகை இருக்கிறது என்று பழகியவர்கள் குழம்பி போவாங்க. இவர் கலா தொழுகை இல்லை என்று சொல்லிட்டார், சண்டை நடக்கும். அதில் கலா தொழுகை இல்லை என்று அவர் சொல்லிட்டார், எனவே அவர் வழிகேடர், அப்படி இப்படின்னு எல்லாம் போகும். இவர் சொல்லுவார் கலா தொழுகை என்று இல்லை என்று இவர் பேசி தெளிவார். இதுல சண்டை. ஆனால் தொழுகையுடைய விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு என்ன? உண்மையிலேயே நம்முடைய தொழுகை நமக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாகும். வக்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மகரிபுடைய நேரம் என்று சொன்னால் சூரியன் மறையும், அதோடு மகரிபுடைய வக்து ஆரம்பமாகும். சூரிய அஸ்தமனத்தோடு சூரிய மறைவோடு மகரிபுடைய நேரம் ஆரம்பமாகும். சூரியன் மறைந்து செம்மேகம் என்று ஒன்று இருக்கும். அந்த செம்மேகம் இருக்கும் வரைக்கும் மகரிபுடைய நேரமும் இருக்கும். செம்மேகம் மறைந்து விட்டால் இஷாவுடைய நேரம் ஸ்டார்ட் ஆகும். இப்ப நம்ம அதை பார்க்கறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நோன்பு திறப்பதெல்லாம் அவர்கள் வானத்தை பார்த்துத்தான் முடிவெடுக்கிற ஒரு நடைமுறை இருந்தது. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் கல்வியினுடைய விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, அவர்கள் அதை நுணுக்கமாக பார்த்து நமக்கு நேரத்தை பிக்ஸ் பண்ணியே வச்சுட்டாங்க. லீஸ் நமக்கு தெரியும் இந்த தொழுகைக்கு இந்த நேரம் என்ன, ஆரம்ப நேரம் முடிவு நேரம், இப்படி 2 நேரங்கள் தொழுகைக்கு இருக்கிறது. இதில் ஆண்களுக்கு ஒவ்வொரு தொழுகையையும் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்கிற ஒரு கடமையும் ஆக்கப்பட்டிருக்கிறது. இது போக ஜும்ஆ தொழுகை என்பது ஃபர்து ஐன் என்ற கட்டாய கடமை என்பது ஒரு புறம் இருக்க, அது ஷிஆருல் இஸ்லாம் என்று சொல்வார்கள். இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களில் ஒன்று. அதனாலதான் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஜும்மா தொழுறதில்லை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல. ஊர்லயும் உங்களுக்கு தெரியும் ஜும்மா பள்ளி இல்லாத நிறைய பள்ளி இருக்கு. ஒரு பள்ளியில் எல்லோரும் ஜும்மாவுக்கு வர வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகம் ஒன்றுபடுகிற ஒரு பெருநாள் தினமாக ஜும்ஆ தொழுகை நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. 3 ஜும்ஆ தொழுகையை ஒருவர் நியாயமான காரணங்கள், மார்க்கம் அனுமதித்த காரணங்கள் இல்லாமல் தொடர்ச்சியாக விடுவாராக இருந்தால் அவருடைய உள்ளத்தில் முத்திரையிடப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த தொழுகையுடைய விஷயத்தில் எத்தனை பேர் பேணுதல்? இப்ப நான் சொன்ன தகவல் அன்புள்ள சகோதரர்களே உங்களுக்கு புதிய தகவலா? இன்றைக்குத்தான் நீங்கள் கேட்கிற தகவலா? இந்த தலைப்பில் பேச சொன்னால் இங்கிருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் வந்து பேசுவீர்கள். எல்லோருக்கும் தெரிந்த தகவல் தான். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்மளுக்கு இல்ம் இருக்கிறது, அமல் இல்லை. அறிவிருக்கிற பெண்களுக்கு மாஷா அல்லாஹ் இந்த திருமணங்களை ஆடம்பரமாக செய்யக்கூடாது என்பது தெரியும். அந்நிய ஆண்களோடு இரண்டர கலக்கக்கூடாது என்பது தெரியும். வீண்விரயம் செய்யக்கூடாது என்பது தெரியும். தன்னுடைய அவுரத் என்று சொல்லக்கூடிய பகுதிகளை மார்க்க முறைப்படி மறைக்க வேண்டும் என்பது தெரியும். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தெரியும். ஆனால் நம்முடைய வீட்டில் ஒன்று வந்து விட்டால் நடைமுறையில் அந்த தெரிந்த விஷயங்களை கொண்டு வருவது குறைந்து விடுகிறது. இந்த கல்வி சரியான முறையில், மார்க்க கல்வி சரியான முறையில் கற்கப்படாமல் இருப்பதும் இந்த ஒரு நிலைக்கு காரணமாக. ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் 4 விஷயங்கள் கட்டாயமா. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 விஷயங்கள் கட்டாயமானதா. ஒன்று இல்ம், 2வது அமல், 3வது தஅவா, 4வது சபர். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். ஒவ்வொரு மனிதனுக்கும், குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த 4ம் கடமை. முதலாவது என்ன? இல்ம். 2வது அமல், 3வது தஅவா, 4வது சபர். மறந்து விடாதீர்கள். இந்த 4ம் ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இல்ம் என்றால் என்ன என்று அவர் சொல்லும் போது
இல்ம் என்பது மஅரிஃபத்துல்லாஹ் வ மஅரிஃபத்து நபியிஹி வ மஅரிஃபத்து தீனில் இஸ்லாம் பில் அதில்லா. இதுதான் இல்ம். மஅரிஃபத்துல்லாஹ் பாடமாக்கிக் கொள்ளுங்க. மஅரிஃபத்து நபியிஹி மஅரிஃபத்து தீனில் இஸ்லாம் பில் அதில்லா. கல்வி என்பது அல்லாஹ்வை அறிவது முதலாவது, அல்லாஹ்வுடைய தூதரை அறிவது இரண்டாவது, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த மார்க்கத்தை ஆதாரங்களின் அடிப்படையில் அறிந்து கொள்வது. இந்த மூன்றும் தான் கல்வியா. மார்க்க கல்வி என்பது இந்த மூன்றையும் தான். முதலில் நம்ம அறிய வேண்டியது அல்லாஹ். குர்ஆனிலே 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இஅலமு அன்னல்லாஹ், அல்லாஹ் இப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை திரும்ப திரும்ப அல்லாஹு தஆலா 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்ம கல்வி என்கிற பெயரில், மார்க்க கல்வி என்கிற பெயரில் சில மார்க்க சட்டங்களை தான் படிக்கிறோமே தவிர மார்க்கத்தின் அடிப்படையை படிக்க தவறுகிறோம். பேசிக் தெரியாமல் நாம் ஏனைய அம்சங்களை படிக்கிற போது அதை நம்மளை விட்டு போகும். உதாரணமாக ஒரு பில்டிங் கட்டுகிறோம். அந்த பில்டிங்குடைய ஃபவுண்டேஷன், அத்திவாரம் ஸ்ட்ராங்காக போடப்படவில்லை. மேல பில்டிங்கை கட்டிருக்கிறோம், அழகாக பிளாஸ்டரிங் செய்திருக்கிறோம், பெயிண்ட் பண்ணிருக்கிறோம், கவர்ச்சிகரமாக இருக்கிறது. இந்த வீடு, இந்த கட்டிடம் நிற்குமா, உடைந்து விழுமா? ஒரு சாதாரணமான ஒரு வாகனம் நம்மளோட ரோட்ல போனா பில்டிங் உடைஞ்சு, ஒரு காற்றடித்தால் நம்முடைய பில்டிங் விழுந்து விடும். ஏனென்றால் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் இல்லை. நல்லா புரியுங்க இந்த தத்துவங்களை. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பில்டிங் நிலைக்கும். ஒரு அழகான மரம் வாங்கி கொண்டு வருகிறோம், கீழே பார்த்தால் அழுக்காக இருக்கிறது, மண், அது போன்ற குப்பைகள் இருக்கின்றன. எனவே ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மண்ணும் வேரும் உள்ள பகுதி அப்படியே வெட்டிட்டு அந்த மரத்தை நாட்டுகிறார். இந்த மரம் முளைக்குமா? முளைக்காது. ஏனென்றால் அதனுடைய அழுக்காக நமக்கு தெரிந்தாலும் அந்த அடி, வேர் என்பது அந்த மரம் முளைப்பதற்கான அடிப்படை அம்சம். இது போலதான் அல்லாஹ்வை பற்றிய அறிவு இல்லாமல் நம்ம அமல் செய்ய போகும்போது நம்ம சீசனுக்கு சீசன் மாறுவோம். அன்புள்ள சகோதர சகோதரிகள், இமோஷன் என்கிற ஒன்று இருக்கிறது. இது எல்லா மனிதர்களுக்குள்ளும் வைத்து படைக்கப்பட்டது. ஒரு பொலிட்டீஷியன் உங்களை இமோஷன் ஆக்கலாம், ஒரு விளையாட்டு வீரன் உங்களை இமோஷன் ஆக்கலாம், ஏன் ஒரு பெக்கர், பிச்சைக்காரன் உங்களை இமோஷன் ஆக்கலாம். பள்ளிவாசல் எழும்பி ஒரு பிச்சைக்காரால் தன்னுடைய கைகளில் கால்களில் உள்ள காயங்களை எல்லாம் காட்டி பேசுகிறார். எனக்கு இப்படி நடந்து விட்டது, அப்படி நடந்து விட்டது என்று அவர் உருக்கமாக பேசும்போது அப்படி எல்லோரும் இமோஷன் ஆகி நிறைய காசு கொடுக்கிறோம். ஹஜ்ஜில உம்ராவில் அப்படி நிறைய பேர் ஏமாந்தும் இருக்கும். சிலர் வருவார்கள், ஒரு அழகான ஃபேமிலியோடு வருவார்கள், வந்து சொல்லுவார்கள், நாங்கள் உம்ராவுக்கு வந்தோம், ஹஜ்ஜுக்கு வந்தோம், எல்லாமே லோஸ்ட் ஆகி விட்டது, எல்லாமே தொலைந்து விட்டது, ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம் என்று அழும்போது பார்ப்போம். அவரை நீட்டா உடுத்திருப்பார், மனைவி நீட்டா உடுத்து ஒரு அழகான பெண்ணாக இருப்பார், 3 குழந்தைகள் பின்னால் நிற்பார்கள். உடனே நமக்கு 5 ரியால் 10 ரியால் கொடுக்க மனமே வராது. 500 ரியால் 1000 ரியால் தூக்கி கொடுத்து விடுவோம். ஆனால் இவர்கள் செய்வது ஒரு தொழில். அவர்களுடைய பாஸ்போர்ட்டும் இருக்கும், டிக்கெட்டும் இருக்கும், விசா எல்லாம் இருக்கும். ஆனால் உழைப்பதற்கு அவர்கள் கையாளுகிற ஒரு வழி. இமோஷன் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனிதனிடத்தில் இயல்பாக இருக்கிற ஒன்று. இப்ப நான் இமோஷனலாக தொழுகையை பற்றி பேச சொன்னால் பேசுவேன். பேசும்போது நானும் அழுவேன், நீங்களும் அழுவீர்கள். இமோஷனலாக தொழுகையை பற்றி பேசும்போது நானும் அழுவேன், சில நேரம் நான் அழாவிட்டாலும் நீங்கள் அழுவீர்கள். உடனே உங்களிடம் கேட்பேன், இன்ஷா அல்லாஹ்
இன்றிலிருந்து நாம் 5 நேர தொழுகையையும் ஜமாத்தோடு தொழுவோமான்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? ஆம் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கையை. ஆனால் பிறகு பார்த்தால் 2 நாள் போகும்போது அந்த இமோஷன் அப்படியே குறையும். அதுக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுவது கிடையாது. அதுக்கு பிறகு கிடைத்தால் தொழுவது என்கிற நிலைக்கு வந்து விடுவோம். இன்னும் கால ஓட்டத்தில் தொழுகை இல்லாத நிலை வெள்ளிக்கிழமை தொழுகை மட்டும் வந்து நிற்கும். நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இமோஷனலாக மார்க்கத்தை அணுகுவது பொருத்தம் அல்ல. அறிவுபூர்வமாகத்தான் மார்க்க கல்வி அமைய வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போது சஹாபாக்களுக்கு அமல் செய்வதை பற்றி பேசவே இல்லை. விரும்பியவர்கள் அமல் செய்தார்கள். நோன்பு பிடித்திருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு மஸ்ஜித் அமைத்திருக்கிறார்கள். அவங்க செய்து கொண்டிருந்தார். ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அமலை என்கரேஜ் பண்ணவே இல்லை. அவர்கள் மக்காவில் வைத்து செய்ததெல்லாம் என்னென்றால், அல்லாஹ் அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனை எப்படி நாம் நம்ப வேண்டும், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, இவைகளை திரும்ப திரும்ப சொன்னார்கள். இந்த உலகம் என்றால் என்ன, இதனுடைய யதார்த்த நிலை என்ன, மறுமை என்பது என்ன என்பதை திரும்ப திரும்ப சொன்னார்கள். அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வும் ரசூலும் மறுமையும் வெரி ஸ்ட்ராங்காக பதிந்தது. எனவேதான் அவர்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வந்தார்கள். சும்மா சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு 8 பேர் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். ஒரு சின்ன கிரவுட் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் போகிறார்கள். அதுக்கு பிறகு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோருக்கும் தெரியும். அவருடைய தாய் மிக ஒரு வசதி படைத்த தாய், பெரிய பணக்காரி. முஸ்அப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு இடத்தில் இருந்து விட்டு போனால் திரும்ப வருகிறவர்கள் கேட்பார்கள், இந்த இடத்தில் முஸ்அப் இருந்தார் அல்லவா என்று. அந்த அளவுக்கு ஸ்பெஷலான மிக பெருமதியான பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவார், அத்தர் யூஸ் பண்ணுவார். அப்படி வசதி. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக தாய் வீட்டை விட்டு வெளியே போட்டார். அது அவருக்கு வலிக்கவில்லை. பொருளாதார தடை விதித்தார். ஒரு பைசா கூட கொடுக்கல. வறுமையின் உச்சகட்டத்திற்கு உள்ள ஒருவராக முஸ்அப் மாறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கி இருந்தார். மதீனாவுக்கு முதலாவது குர்ஆனை டீச் பண்ணுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவதற்கு முன்னால் போனவர் யாரு? முஸ்அப். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள். அந்த ஆடை முழுக்க பேச்சு போட்டிருக்கும். பேச்சுனால் கிழிந்த இடங்கள் எல்லாம் வேற வேற துணிகள் வைத்து தைக்கப்பட்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். கடைசியில உஹது யுத்தத்தில் அவர் ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்அபை அவர் அணிந்திருக்கிற ஆடையிலேயே கஃனிடுங்கள் என்று சொன்னார். அவர் அணிந்திருக்கிற ஆடையிலேயே கஃனிட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் அணிந்து சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முஸ்அப் அணிந்திருக்கிற ஆடையால் அவரை கஃனிடாது போதாது. நாங்கள் அவருடைய ஆடையை கொண்டு அவருடைய மேல் பகுதியை மறைத்தால் கீழ்ப்பகுதி திறக்கிறது, கீழ்ப்பகுதியை மறைத்தால் மேல் பகுதி திறந்திருக்கிறது. என்ன செய்வது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேல் பகுதியை ஆடையினால் மறைத்து விட்டு கீழ்ப்பகுதியை இத்ஹிர் என்கிற புல்லால் மறைத்து கஃனிடுங்கள் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு ஒரு சோதனைக்குள்ளும் ஸ்ட்ராங்காக இந்த மார்க்கத்தில் பிடிப்பாக இருந்ததற்கு காரணம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை கல்வி. அல்லாஹ்வை அவர் புரிந்து கொண்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ஹை, அல்லாஹ் கய்யூம், அல்லாஹ் சமத், அல்லாஹ் கதீர், அல்லாஹ் காதிர், அல்லாஹ் முக்ததிர் என்கிற அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் அனைத்தையும் புரிந்து கொண்டு இந்த முழு பிரபஞ்சமுமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்பதை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்தார்கள். எனவே அல்லாஹ்
என்கிற வார்த்தை அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்களில் பயம் வந்தது. இதைத்தான் சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. உண்மையான முஃமின்களிடம் அல்லாஹ் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் வரும். அவர்களிடத்திலே குர்ஆன் வசனங்களை இப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் என்று ஓதி காண்பித்தால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும், கூடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது சஹாபாக்களிடத்தில் இருந்தது, இன்று நம்மிடத்தில் இல்லை. பொய் சத்தியமே சாதாரணமா செஞ்சுட்டு போறோம். ஒரு பிரச்சனை வருது கணவன் மனைவி கிடையில, அல்லது உடன்பிறப்புகளுக்கு இடையில, அல்லது குடும்பத்துல நண்பர்களுக்கு இடையில, பிசினஸ் பார்ட்னருக்கு இடையில வல்லாஹி பண்ண முடியுமாண்டா வல்லாஹி சிம்பிளா பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் அந்த வல்லாஹி என்கிற வார்த்தையில் உள்ள அல்லாஹ் யார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியால் வரும்போது ஒருவர் திருடுகிறார். அவர்கள் 2 கண்ணாலும் கண்டார்கள். வேகமாக போய் அவனுடைய கையை பிடித்து அசரக்த யா அஹி, சகோதரன் நீ திருடினாய் அல்லவா என்று கேட்கும் போது உடனே அவன் சொன்னான், ஃபவல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு மா சரக்து, வணக்கத்திற்கு தகுதியான நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் நான் திருடவில்லை என்றான். சுப்ஹானல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனதில் பயம் வந்து விட்டது, உள்ளத்தில் பயம் வந்து அவர்கள் சொன்னார்கள், ஆமன்து பிரப்பி வ கதபத் ஐனாய், நான் என்னுடைய ரப்பை ஈமான் கொள்கிறேன், என்னுடைய கண்கள் பொய் சொல்லிவிட்டன. நான் என்னுடைய ரப்பை ஈமான் கொள்கிறேன், என்னுடைய கண்கள் பொய் சொல்லிவிட்டன. என்னுடைய அர்த்தத்தை சிந்தியுங்கள் சகோதர சகோதரிகளே. கண்ணால் திருடுவதை பார்த்தார், ஆனால் திருடன் சொன்னான், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன் நான் திருடவில்லை என்றான். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ சத்தியமிடுவது என்னுடைய ரப்பின் மீது, நான் ஈமான் கொண்டிருக்கிற அல்லாஹ்வின் மீது, எனவே அந்த அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். அவன் மீது சத்தியம் சொன்ன பிறகும் உன்னை நான் விசாரிப்பது பொருத்தமல்ல, என்னுடைய கண் தான் பொய் சொல்லி விட்டது என்று அந்த இடத்திலிருந்து சென்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை பற்றிய ஈமான் சரியாக வந்தால் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய நாம் தயாராகுவோம். ஒரு சகோதரர் இஸ்லாத்திற்கு வருகிறார். இஸ்லாத்துக்கு வருவதற்காக சவுதி அரேபியாவிலே ஷேக் உசைமீன் என்று சொல்லக்கூடிய அறிஞரிடம் போகிறார். போய் சொன்னார், ஷேக் நான் இஸ்லாத்தை படித்து விட்டேன், எனக்கு இஸ்லாம் பிடித்து விட்டது, இஸ்லாத்துக்கு வர விரும்புகிறேன். ஆனால் எனக்கு இந்த குளிர்காலத்தில் ஒது செய்வது குளிப்பது கஷ்டம். நான் தொழுவேன், ஆனா ஒது செய்ய மாட்டேன். அந்த டைம்ல குளிக்க வேண்டியிருந்தா குளிக்க மாட்டேன். இஸ்லாத்துக்கு வர முடியுமான்னு கேட்கிறார். ஷேக் சொன்னார்கள், பிரச்சனை இல்லை வாங்க, பிரச்சனை இல்லை வாருங்கள், இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொன்னார். அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். ஒரு நாள் தயமம் செஞ்சுட்டு தொழுதார். மறுநாள் அவருடைய உள்ளம் உறுத்துகிறது, நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, எனவே நான் ஒது செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார். ஏனென்றால் உள்ளத்தில் ஈமான் வந்து விட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹ்வுக்காக எதையும் செய்யலாம், என்ன தியாகம் வேண்டும் என்றாலும் செய்யலாம். கடந்த ரமலானிலே ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன் ஸ்ரீலங்காவிலே. அவர் என்னை சந்திப்பதற்காக வந்திருந்தார். ஒரு 45-46 வயது இருக்கும். அவரை அழைத்து வந்த பிறகு அவர் என்னிடம் நிறைய கேள்விகள் கேட்டார். சில சகோதரிகள் அவரை என்னிடம் அழைத்து வந்தார்கள். அவர் என்னிடம் சில கேள்விகள் கேட்டார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு அவரை பற்றி விசாரித்தேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண் 1 வருடத்திற்கு முன்னால் இஸ்லாத்திற்கு வந்தவர். 1 வருடத்திற்கு முன்னால் இஸ்லாத்திற்கு வந்தவர் பிரச்சனை என்னென்றால் நிறைய இபாதத் செய்ய ஆசைப்படுகிறார். நிறைய சுஜூது செய்ய வேண்டும், நிறைய தொழ வேண்டும், நிறைய நோன்பு பிடிக்க வேண்டும். இதனால கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கும் அவர் உள்ளாகி இருக்கிறார். அப்ப நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அந்த சகோதரி சொன்ன வார்த்தை என்னை அள வைத்தது. என்னை இவ்வளவு அழகிய வடிவில் படைத்து இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்திய அல்லாஹ்வுக்கு இவ்வளவு காலமும் நான் இணை வைத்து விட்டேனே, துரோகம் செய்து விட்டேனே, அதற்கு பிராயச்சித்தமாக நான் இதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்.
அந்த பெண்மணி இஸ்லாத்திற்கு வந்த வரலாற்றை கேட்டேன். எப்படி வந்தீர்கள்? அவருடைய கணவன் ஒரு மேற்குலக நாட்டிலே வேலைக்கு போய் அவருக்கு விசா கிடைத்து விட்டது. ஆனால் இவர்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்தில் அந்த லீகல் செட்டப் இருக்கவில்லை. எனவே ஒரு ஏஜென்சி மூலம் இவர்கள் மனைவியும் 2 ஆண் குழந்தைகள் 3 பேர் தான் குடும்பம். அவர்களை அங்கே எடுப்பதற்காக வேண்டி அவர் முயற்சி செய்து ஒரு ஏஜென்சியோடு பேசிய பொழுது அந்த ஏஜென்ட் இவர்களிடத்தில் ஒருவருக்கு இலங்கை காசு 1.5 கோடி வீதம் 4.5 கோடி ரூபாய் பணம் கேட்கிறார். 4.5 கோடினா கிட்டத்தட்ட இந்தியன் ரூபீஸ் 1.5 கோடிட்ட வரும். பணம் கேட்டால் அவர்கள் இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த பணத்தை அந்த ஏஜென்ட்டுக்கு கொடுத்து விடுகிறார். அவர் டிக்கெட் விசாவெல்லாம் காண்பித்து துபாய்க்கு கூட்டிக் கொண்டு போகிறார். துபாயிலே கொண்டு போய் 3 பேரையும் இறக்கி ஒரு வீடு எடுத்து தங்க வைத்து விட்டு இவர் தலைமறைவாகிவிட்டார். இந்த பெண்மணி நிற்கதியான நிலையில் பிள்ளைகளோடு இருக்கும் போது ஒரு முஸ்லிம் குடும்பம் அவர்களுக்கு அறிமுகமாகிறார்கள். அந்த அறிமுகத்தின் விளைவாக அவர் இஸ்லாத்தை படிக்கிறார். அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவருக்கு ஹிதாயத் கிடைக்கிறது. அவரும் பிள்ளைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் அந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்பதில் அந்த பெண்மணி உறுதியாக இருந்தார். எனவே கணவனுக்கு தான் இஸ்லாத்திற்கு வந்த செய்தியை சொல்லவில்லை, மறைத்து விட்டார். இப்படி இருக்கும்போது இவர்கள் துபாயிலே ஓவர் ஸ்டே ஆகிவிட்டதனால் அவர்கள் அங்கிருந்து மீண்டும் ஸ்ரீலங்காவுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். ஸ்ரீலங்காவிலே வந்து அவர்களுடைய ஊரில் இருக்கும்போது அவர்களுக்கு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு தடையும் எதிர்ப்பும் வருகிறது. எனவே ஒரு முஸ்லிம் கிராமத்தை நோக்கி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் 100% அவர்களால் முடியுமானவரை இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணுகிறார்கள். கணவனுக்கு செய்தி தருகிறது. கணவன் அந்த பெண்ணை விவாகரத்து செய்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டார். இப்ப தனியாக ஒரு 18-19 வயதுடைய ஒரு ஆண்மகன், 13 வயதுடைய ஒரு ஆண்மகனோடு அந்த பெண்மணி இருக்கிறார். இங்க நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளை, அந்த பெண்ணிடத்தில் நான் கேட்டேன், நீங்கள் உங்களை ஏமாற்றிய ஏஜென்ட்டுக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த சகோதரி சொன்னார், என்னுடைய ஹிதாயத்திற்கு காரணமே அந்த ஆள் தானே. அவர் என்னை ஏமாற்றியதனால்தான் எனக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடினான். எனவே இவரை கொண்டு போய் சிறையில் போடுவதோ அல்லது அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதோ எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார். நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் இது, நம்ம பழைய சஹாபாக்களுடைய வரலாற்றை தான் வளமையா சொல்லுவோம். இந்த காலத்திலும் இப்படி இருக்கிறார்கள். அல்லாஹை பற்றிய சரியான புரிதல், சரியான ஈமான் நம்முடைய உள்ளங்களில் வந்தால் இந்த உலகம் நமக்கு நத்தி. ஏன்னா நமக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போறோம். திடீரென மூச்சு வருது. எல்லாருக்குமே இப்போது நோய் உள்ள காலம். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் டயபெட்டிக் என்றா கூட தெரியாது, கொலஸ்ட்ரால் என்றா கூட தெரியாது. எங்க நாட்டில எல்லாம் ஒரு 30-40 வருடங்களுக்கு கொலஸ்ட்ரால் எல்லாம் பணக்கார வருது. கொலஸ்ட்ரால் எல்லாம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான். அப்படி அவங்க சொல்லுவாங்க, இவங்களை கொலஸ்ட்ரால் இருக்கு, அது ஒரு பெருமையா சொல்றது. இப்ப சின்ன குழந்தைகளுக்கும் டயபெட்டிக் இருக்கு. இந்த ஜாயிண்ட் பெயின், அல்சர், கேன்சர், அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். டிஃப்ரெண்டான வருத்தங்கள் நிறைந்த ஒரு காலம். எந்த டைம்லையும் நம்ம மூத்தாகலாம். அப்ப இந்த உலகம் என்பது இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வ நஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர் என்கிற அந்த மனநிலையோடு உள்ளவர்கள் அல்ல நாம். இந்த உலகம், இதிலே பிறக்கிறோம், வாழுகிறோம், மரணிக்கிறோம், காலம்தான் எங்களை அழிக்கிறது என்கிற மனநிலையில் உள்ளவர்கள் அல்ல நாம். நம்மிடத்தில் சரியான மார்க்க கல்வி இருந்தால் நம்மை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடத்தில் நாம் மீண்டும் செல்ல வேண்டும் என்கிற அறிவு நமக்கு வரும். எனவே அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் செய்வதற்கு நாம் தயாராகுவோம் என்பதுதான் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சமாகும். இந்த மார்க்க கல்வியில் முதலிடத்தில் அல்லாஹ்வை அறிவது என்பதை நாம் கொண்டு வர வேண்டும். குர்ஆன்ல பாருங்க நீங்க, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் என்கிற அந்த ஹல் அதாக ஹதீஸுல் காஷியாவில் வரக்கூடிய போஷன்.
ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெரிகிறதே இல்லை. நமக்கு என்ன தேவை? ஜக்காத்தை பற்றி சொல்லுகிற வசனம் தேவை, ஹிஜாபை பற்றி சொல்லுகிற வசனம் தேவை. அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் குர்ஆன், அதுவும் தேவை, 100% தேவை. ஆனால் இந்த வசனங்கள் எதற்கு சொல்லப்படுகின்றன? ஒட்டகத்தை பார்க்க வேண்டாமா? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களையே நீங்கள் பார்க்க வேண்டாமா? வானத்தை பார்க்க வேண்டாமா? பூமியை பார்க்க வேண்டாமா? மலைகளை பார்க்க வேண்டாமா? கடலை பார்க்க வேண்டாமா என்றெல்லாம் எதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், இவற்றை பார்க்கிற போது, இந்த ஐரோப்பாவிலே நீங்கள் காணக்கூடிய அற்புதங்களை எல்லாம் பார்க்கிற போது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய வல்லமை தோன்ற வேண்டும். ரப்புல் ஆலமீன் எவ்வளவு ஆற்றல் உள்ளவர். எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தாலும் சில விஷயங்கள் மனிதனால் செய்யவே முடியாது. விஞ்ஞானம் எவ்வளவுதான் உச்சகட்ட வளர்ச்சி அடைந்தாலும் சில விஷயங்களை மனிதனால் செய்யவே முடியாது. அப்போ அல்லாஹ்தான் ரப்புல் ஆலமீன். இந்த அடிப்படையான அறிவு நம்மிடம் வந்து அதனை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய போதிய அறிவும் நமக்கு வந்து நாம் மார்க்க சட்டங்களையும் ஏனைய அம்சங்களையும் படிப்போமாக இருந்தால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் தான் இந்த உலகத்திலும் பாக்கியசாலிகள், மௌத்தாகும் போதும் நாம் தான் பாக்கியசாலிகள், கபருக்குள்ளும் நாம் தான் பாக்கியசாலிகள், மஹ்ஷரிலும் நாம் தான் பாக்கியசாலிகள். அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு உயர்ந்த நிலையை நமக்கு தர வேண்டும். எனவேதான் இந்த உலகத்தில் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒன்றையுமே யா அல்லாஹ் எனக்கு அதிகமாக கொடு என்று அல்லாஹ் கேட்க சொல்லவில்லை. எதை தவிர? கல்வியை தவிர. குர்ஆனை நீங்க படித்து பாருங்கள். வக்குர் ரப்பி ஜித்னி இல்மா. குல் என்றால் நபியை நீங்கள் கேளுங்கள், சொல்லுங்கள். ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் என்னுடைய இரட்சகனே, எனக்கு நீ கல்வியை அதிகப்படுத்துவாயாக, பணத்தை அதிகப்படுத்துவாயாக, அழகை அதிகப்படுத்துவாயாக, ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவாயாக, குழந்தைகளை அதிகப்படுத்துவாயாக, இப்படி கேட்க சொல்லு. அல்லாஹ் எதை அதிகமாக கேட்க சொல்லுகிறான்? கல்வியை. எவ்வளவு கல்வி நம்மிடத்தில் அதிகமாக வருகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு ஈமானும் அதிகரிக்கும், அந்த அளவுக்கு உயர்வும் அதிகரிக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் கல்வி கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் அந்தஸ்தால் உயர்த்துகிறான். உயர்வு கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும். இதெல்லாவற்றையும் விட மேலாக இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்கும். கல்வி இருந்தால் நிம்மதி கிடைக்கும். நமக்கு டென்ஷன் வராது, மனக்குழப்பம் வராது. இப்போ நமக்கு நிறைய டென்ஷன். எவ்வளவுதான் உழைத்தாலும், என்ன பிசினஸ் பண்ணினாலும், எவ்வளவுதான் காசு இருந்தாலும், பிள்ளைகளை எங்க படிக்க போட்டாலும் என்னமோ ஒரு டென்ஷன் நமக்கு இருக்கா இல்லையா? மனதில் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு டென்ஷனும் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் ஒரு சின்ன பயம், அடுத்தது என்ன என்ற ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இஸ்லாமிய கல்வி ஒருவரிடத்தில் இருந்தால் அவருக்கு அந்த கவலை, அந்த டென்ஷன், அந்த பயம் இருக்காது. எவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலும், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவரால் நிம்மதியாக வாழ முடியும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய கல்வியில் கவனம் செலுத்துங்கள். இஸ்லாமிய கல்வியில் கவனம் செலுத்துங்கள் எனும் போது மக்கள் 3 நிலையில் இருக்கிறார்கள். 1 ஆலிம்கள், 2வது மாணவர்கள், 3வது பொதுமக்கள். பொதுமக்கள் மாணவர்களாக வேண்டும், மாணவர்கள் ஆலிம்களாக வேண்டும். பொதுமக்கள் பொதுமக்களாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடாது. மார்க்க கல்வியில் கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டு குர்ஆன் சுன்னா பற்றிய அறிவில்லாமல் மூட நம்பிக்கைகளையும் வழிகேடுகளையும் மார்க்கமாக எடுத்துக்கொண்டு அப்படியே போய்கொண்டிருக்காமல் அவர்கள் கல்வியை தேடுவதன் மூலம் தன்னுடைய லெவலை உயர்த்தி மாணவர்கள் என்கிற நிலைக்கு வர வேண்டும். மாணவர்களாக இருக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக படித்து ஆலிம்களாக அவர்கள் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல மார்க்க கல்வியை வழங்குவதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.